Hi friends, welcome to SK Innovations. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பருப்பே யூஸ் பண்ணாமல் ஹெல்த்தியான டேஸ்டியான மெது வடை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் இருக்கிற 2 உருளைக்கிழங்கை 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு இப்போது தோலை எடுத்துட்டு கையாலேயே நல்லா மசிச்சு விட்டுக்க போகிறேன். பாருங்கள், உருளைக்கிழங்கு வந்து இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு இருக்கணும். எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதோட கோதுமை மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்க போகிறேன். கோதுமை மாவு வந்துட்டு அப்படியே மொத்தமே போட்டுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து அந்த பதம் வந்து தெரியும். இப்போ இன்னும் கொஞ்சம் கோதுமை மாவு விட்டு நல்லா பிசைஞ்சுக்க போகிறேன். நான் வந்துட்டு டோட்டலாக ஒரு 8 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகா, 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டிகை சமையல் சோடா, இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கையாலேயே பிசைஞ்சு விட்டுக்கிறேன். அடுத்து ஒரு சின்ன சைஸில் இருக்கிற வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து திரும்பவும் நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ வடைக்கான மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு தண்ணியில் நம்மளோட கையை நனைச்சிட்டு வடை தட்டுற மாதிரி தட்டிக்கலாம். இப்போ நடுவில் வந்துட்டு ஒரு ஹோல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையுமே வடை ஷேப்புக்கு பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லா மாவுமே போட்டாச்சு. ஒரு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி எல்லா வடையுமே திருப்பி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ திரும்பவும் அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி திருப்பி விட்டு ஒரு நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணலாம். ஃப்ளேம் வந்து ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், அப்போ தான் நல்லா வேகும். இப்போ நம்மளோட வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வடை செய்யறதுக்கு டோட்டலாக அதிகபட்சம் ஒரு 15 நிமிஷம் தான் ஆகியிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இன்றைக்கி பருப்பே யூஸ் பண்ணலை. இந்த வடை வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம செய்கிற உளுத்தம்பருப்பு மெது வடையை காட்டிலும் இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.